எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம அடுப்படியும் அகிலமும் சேனலில் ஆந்திரா ஸ்டைலில் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் கடலக்காய் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதோடு சேர்த்து கொஞ்சம் வெள்ளை எள்ளு, கசகசா, வரமிளகாய், அது இல்லாமல் கொஞ்சம் கிராம்பு, 2 துண்டு ஏலக்காய், கொஞ்சம் பட்டையும் சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வர கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய், இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கணுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி எடுத்த இதை நம்ம கத்திரிக்காய் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணணுங்க. ஸோ ஸ்டஃப் பண்ணது போக மீதி இருக்க பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம கிரேவி செய்யும்போது அதை நம்ம சேர்க்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கோம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இதோடு சேர்த்து நம்ம கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அந்த சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருந்த சாம்பார் பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கிரேவிக்கு. இப்போ இதெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் வேகணுங்க கத்திரிக்காய். கொஞ்சம் கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ரிமைனிங் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அரைச்ச பேஸ்ட், அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் இதில் புளி தண்ணி ஆட் பண்ணுங்க. ஒரு லெமன் சைஸ்க்கு புளி முன்னாடியே கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த கத்திரிக்காய் இதில் நல்லா வேகணுங்க. பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு இந்த மாதிரி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம சுவையான ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் கிரேவி ரெடிங்க. இதை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.